ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? இந்தியா பாகிஸ்தான் இடையே அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்தியாவின் ராணுவ நடவடிக்கைகள் குறித்து கர்னல் சோபியா குரேஷி, விங் கமாண்டர் வியோமிகா சிங், ராணுவ கமாண்டர் ரகுநாயர் விளக்கமளித்தனர். இந்தியாவின் S-400 பாதுகாப்பு கவசம் பிரம்மோஸ் ஏவுகணையை JF-17 விமானம் மூலம் சேதப்படுத்தியதாக பாகிஸ்தான் கூறுவது தவறு. மேலும் சிர்சா, ஜம்மு, பதான்கோட், பதின்டா, நலியா மற்றும் பூஜ் நகரில் உள்ள விமானப்படை தளங்கள் சேதப்படுத்தப்பட்டதாக தவறான தகவல் பரப்பப்படுகிறது. இந்த தகவலும் முற்றிலும் பொய். பாகிஸ்தானின் ஒவ்வொரு தவறான பிரச்சாரத்திற்கும் வலிமையான பதில் அளிக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் ஏற்படும் மோதலுக்கு கடுமையான பதிலடி கொடுக்கப்படும். நமது நாட்டை பாதுகாக்க தேவையான நடவடிக்கை எடுக்க எப்போதும் தயார் நிலையில் இருப்போம் என இந்திய ராணுவம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. पाकिस्तान ने यह क्लेम किया कि उसने अपने JF-17 से हमारे S-400 व ब्रह्मोस मिसाइल बेस को नुकसान पहुंचाया, जो कि बिल्कुल गलत है। दूसरा, उसका ये भी मिस इन्फॉर्मेशन कैंपेन था कि हमारी एयरफील्ड जो कि सिरसा, जम्मू, पठानकोट, बठिंडा, नलिया और भुज में है, ये उसका मिस इन्फॉर्मेशन भी बहुत गलत है। तीसरा, पाकिस्तान के मिस इन्फॉर्मेशन कैंपेन के मुताबिक हमारे एम्यूनिशन डम्प जो चंडीगढ़ और बियास में है उसका डैमेज हुआ, यह भी बिल्कुल गलत है। हमने आपको मॉर्निंग ब्रीफिंग में बताया था विद फैक्ट्स एंड फिगर के साथ कि ये सारी चीजें बिल्कुल सही सलामत हैं। अब मैं आपको बताना चाहती हूँ कि पाकिस्तान के एक प्रेस कॉन्फ्रेंस में ये बात की गई थी कि उनके सीनियर मिलिट्री ऑफिसर्स जो कि पूरी तरह से ये भ्रामक है और तथ्यों से दूर है कि पाकिस्तान की ओर से ये झूठा आरोप भी लगाया जा रहा है कि भारतीय सेना ने मस्जिदों को नुकसान पहुंचाया। मैं इससे बिल्कुल स्पष्ट करना चाहती हूं कि इंडिया इज ए सेक्युलर नेशन और हमारी सेना भारत के कॉन्स्टिट्यूशनल वैल्यूज की एक बहुत प्यारी झलक है। இந்தியாவின் S-400 பாதுகாப்பு அமைப்பு குறித்து தவறான தகவல் பரப்பப்பட்ட நிலையில் பாகிஸ்தானின் HQ-9 பாதுகாப்பு அமைப்பின் தரம் பற்றிய சந்தேகம் எழுந்துள்ளது. HQ-9 பாதுகாப்பு கவசங்களை கடந்த 2021 பாகிஸ்தான் வாங்கியது. இதன் மூலம் எதிரிகளின் போர் விமானங்கள், ட்ரோன்கள், ஏவுகணைகளை நடுவானில் இடைமறித்து அழிப்போம் என்று பாகிஸ்தான் ராணுவம் கூறி வந்தது. ஆனால் கடந்த 2022 மார்ச் 9 இந்தியாவின் பிரம்மோஸ் ஏவுகணை தவறுதலாக பாகிஸ்தான் எல்லைக்குள் நுழைந்தபோது அந்த நாட்டின் HQ-9 பாதுகாப்பு கவசம் தடுக்கவில்லை. அந்த கவச அமைப்பால் பிரம்மோஸ் பாகிஸ்தானுக்குள் ஊடுருவியதை கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. சீனாவின் HQ-9 பாதுகாப்பு கவசத்தை நம்பி பாகிஸ்தான் முழுமையாக ஏமாந்திருக்கிறது. இந்தியாவுக்கு எதிரான சண்டையில் சீனாவின் JF-17, J-10CE ரக போர் விமானங்களை பாகிஸ்தான் விமானப்படை பயன்படுத்தியது. ஆனால் சீன போர் விமானங்களால் இந்தியாவின் ரஃபேல், சுகோய் போர் விமானங்களை எதிர்கொள்ள முடியவில்லை என்பதும் தெரியவந்துள்ளது.